அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கடந்த ஏப்ரல் 22, 2024 அன்று நடைபெற்ற 2வது ஷிப்டுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நீங்க 2வது ஷிப்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கவனமா வாட்ச் பண்ணுங்க. வரப்போகின்ற நாட்களில் ஜிடி டெக்னிக்கல் ட்ரேட்மேன் நர்சிங் அசிஸ்டன்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்தெந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்றத தெளிவா பார்த்துக்கோங்க. நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில பிசிக்கல் மற்றும் ரிட்டனுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆர்பிஎஃப்க்கு நடைபெறுது. ஸோ நீங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆர்மியில முடிச்சிங்க அப்படின்னா அடுத்ததான் உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் தான். ஸோ எஸ்எஸ்ஜிடி ஆல்ரெடி ரிட்டன் நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கவங்களுக்கு ஸோ அடுத்து வரப்போகிறது பிசிக்கல் டெஸ்ட் தான். பிசிக்கல் டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரெண்டுக்கும் சிறப்பான முறையில் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி மையம் அப்படின்னா நம்ம அக்னி டிஃபென்ஸ் அகாடமி தான். ஸோ அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றியோட யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், largest saltwater lake in India. Answer, Silka Lake. Question number 2. Which Indian cricketer to receive Bharat Ratna 2014? Sachin Tendulkar. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கிரிக்கெட்ல அகைன் ஒன் கொஸ்டின் வந்துருச்சு. கொஸ்டின் நம்பர் 3. Gangotri Glacier located in Uttarakhand. Question number 4. Marshal, high rank in armed forces. மார்ஷல்ன்றது எந்த இதில் மிகப்பெரிய ரேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ். அடுத்ததா ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம். ஆன்சர், கௌதம புத்தா. கொஸ்டின் நம்பர் 6. லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் உத்தர் பிரதேஷ். கொஸ்டின் நம்பர் 7. ஜாலியன் வாலாபாக் மாஸ்கர் ஆன் விச் சிட்டி? அம்ரிஸ்டர். கொஸ்டின் நம்பர் 8. அன்பினிஷ்டு எ மெமரி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இதுதான் அதுக்கான சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 9. விச் கண்ட்ரி காட் 14 ஆகஸ்ட் 1947 மிட்நைட் ஃப்ரீடம்? சரியான விடை, பாகிஸ்தான். கொஸ்டின் நம்பர் 10. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஜெகதீப் தன்கர். கொஸ்டின் நம்பர் 11. 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டிடியூஷன். Production Cooperative Societies. Question number 12. Gudibaba Festival celebrated state? Maharashtra. Question number 13. Number of bones in human body? 206. Question number 14. World Economy Annual Forum meeting held in Switzerland. Who is Sahitya Academy winner 2023? Sanjeev. கிட்டத்தட்ட ஜிகேல 15 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ 15ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அகாடமிக்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் அகாடமிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து லாஸ்ட் வீடியோவில் சரி இந்த வீடியோவில் சரி இந்த முக்கியமான இப்போ G20 நாடுகளாக இருக்கட்டும், இல்லை G7 நாடுகளாக இருக்கட்டும், பிரிக்ஸ் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், சார்க்காக இருக்கட்டும், இதோட ஃபர்ஸ்ட் மாநாடு, கடைசி மாநாடு, இதெல்லாம் முக்கியமான கூட்டங்கள் எங்க நடந்துச்சுன்றதை அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தா அப்படின்னா எவ்வளோ போன்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா உகாடி ஃபெஸ்டிவல்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. 97th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா 1947 ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா ஸ்டேட் அண்ட் கேபிட்டல்ஸ் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸில் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியில் புத்திசத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அடுத்து ஜெயினிசத்துலேருந்து கூட வரலாம். ஸோ இப்படி தான் ஒருவரையும் இப்போ புத்திசம் கேட்டிருக்காங்களா, அடுத்து கண்டிப்பாக ஜெயினிசம் இல்லை சீக்கிசத்தை பற்றி கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடற்பயிற்சி வகுப்புனாலும் சரி, எழுத்து தேர்வு வகுப்பு பயிற்சினாலும் சரி 100% வெற்றி பெற செய்வோம். ஃபுல் கோஆபரேஷன் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்கன்னா கிளம்பி வாங்க. அடுத்து வரக்கூடிய ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி வரைக்கும் A to Z அனைத்து ரெக்ரூட்மெண்ட்டுக்குமான ட்ரைனிங் நடைபெறுது. ஜாயின் பண்ணால் வெற்றி உறுதி. உங்களுக்கு வெற்றி வேணுமா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.